ஜலகாம்பாறை திருப்பத்தூரின் சொர்க்கம். I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH country limit. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. முத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஜலகாம்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுவும் ஏலகிரியை சேர்ந்த ஒரு மலை தான். ஏலகிரி மலைக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸும் ஒரு முருகன் கோவிலும் இருக்குது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றதை பார்த்துட்டு இந்த ஜலகாம்பாறையை அஃபீஷியலாக டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜலகாம்பாறை திருப்பத்தூர்ல இருக்க ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸில் எப்பவும் தண்ணி வந்துட்டே இருக்கும். எல்லா நாளுமே இந்த இடத்துக்கு மக்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இந்த இடத்துல கூட்டம் அலமோதும். அது என்ன நாள் அப்படின்னா ஆடி கிருத்திகை. இது முருகன் கோவில் அப்படிங்கிறதால ஆடி கிருத்திகைக்கு ரொம்பவே விசேஷமா இருக்கும். கூட்டம் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். மற்ற நாட்கள்லையும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம அந்த கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே வந்திருக்கோம். மக்கள்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் இங்கே அதிகமாக வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக வந்திருக்கோம். வாங்க அப்படியே இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இங்கே அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கீழே ஒரு சின்னதாக விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. வர எல்லாரும் முதல்ல இந்த விநாயகரை பார்த்துட்டு அப்படியே மேலே போவாங்க. முருகன் அப்படின்னாலே மலைக்கு மேலே தான் இருப்பார். அதனால் நம்ம ஏறி தான் போகணும். வாங்க அப்படியே மேலே போகலாம். இதுதான் ஜலகாம்பாறையில் இருக்க அந்த முருகன் கோவில். இந்த கோவில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கோவில் சிவன்லிங்கம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு சிவன்லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு பாம்பு எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு வடிவமைப்புல இந்த கோயில் இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது முருகன் தான். நிறைய இடத்துல நீங்க முருகன் கோவில் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாங்க அப்படியே போய் முருகனை பார்க்கலாம். முருகனை பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு வேல் ஒன்று இருக்கும். முருகனோட கையில எப்பவும் வேல் இருக்கும். முருகன் கோவில் அப்படிங்கறதால இந்த வேலை இங்க வச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்து முடிச்சப்புறம் வாங்க அப்படியே இறங்கி போகலாம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த ஜலகாம்பாறைக்கு வர மக்கள் சாமி கும்பிட மட்டும் வர்றதில்ல, இங்கே இருக்க நீர்வீழ்ச்சியில் குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் தான் வராங்க. இதுக்குள்ளே போக ஒருத்தருக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே போனோம் அப்படின்னா படிக்கட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வனத்துறையிலேருந்து ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம்.
இதுதான் அந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. மழை பெய்யுற சமயங்கள்ல ரொம்பவே அதிகமாக வரும். அந்த நேரத்தில் குளிக்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு தண்ணி வரும்போது மட்டும்தான் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ குளிக்க போகிறதில்ல, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த இடம் முழுக்க எப்படி இருக்கு, இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்துட்டு போகலாம். திருப்பத்தூரில் இருக்க ஒரு ரொம்பவே நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. இங்கே வீடியோலாம் எடுத்து முடிச்ச அப்புறம் அப்படியே போகிற வழியில் ஒரு சின்ன மலையில் ஐயப்பன் கோயில் இருக்குது.
அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிருந்தோம். ஆனால் கோவில் பூட்டி இருந்தது. இருந்தாலும் இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.